දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தேவனுக்கே சகல ஸ்தோத்திரமும் உரித்தாவதாக. තවත් දවසක් වහන්සේ අපට දී තිබෙනවා. இன்னும் ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். පැමිණ සිටිනා වූ සියලු දෙනා නිසා ස්තුතිවන්ත වෙනවා. வந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். කීදෙනෙක් දන්නවා තම ආශිර්වාද ලද්ද කියලා? எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று? අයියෝ සමහර අය කොහෙවත් නැහැ. சிலர் எந்த பக்கத்துக்கும் இல்லாத மாதிரி விளங்குது. අපි ආශිර්වාද ලද්දෝ. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். දැන් අද දැනසන இந்த காலை வேளையும் මම කියන්න යන කාරණාව තමයි நான் சொல்ல போகிற விடயமானது අපි ඔක්කොමලාම දන්න දෙයක්. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் அது. ජීවිතේ අමාරු තත්ත්වයක තිබෙන. வாழ்க்கையானது மிகவும் ஒரு நெருக்கடியான நிலைமையில இருப்பது. බොහෝ දෙනෙක් ආතතිය ඇතිව ජීවත් වෙනවා. நிறைய பேர் மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ඒ වගේම அதே மாதிரி මනුෂ්‍යයන් අතරේ සම්බන්ධතාවය වලදී ඒ ආතතිය ඇති වෙනවා. மனிதர்களுடைய உறவிலே இந்த மன அழுத்தமானது அதிகமாய் வருகிறது. මොකද ஏனென்றால் හැමෝම එකාකාරව නැහැ. எல்லாருமே ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. එකිනෙකනට වෙනස්. ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம். හැබැයි ஆனாலும் දෙවියන් වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන අපිව එක් කර තිබෙනවා. தேவனானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆமென். දැන් පාලකවරයෙක් හැටියට මම போதவர் என்ற ரீதியிலே நான் ගොඩාක් වෙලාවකට යාඥා කරලා තියෙනවා ස්වාමීනි මෙයාව වෙනස් කරන්න, අරයා වෙනස් කරන්න, තව කෙනෙක් වෙනස් කරන්න. அதிகமாக ஜெபம் செய்திருக்கிறேன். கர்த்தாவே இந்த சகோதரனை மாத்துங்க, இந்த சகோதரனை மாத்துங்க என்று. දැන් කාලයක් ගියාට පස්සේ මට තේරුම් ගියා கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு பிறகு நான் உணர்ந்து கொண்டேன், මම මාව වෙනස් කරගන්න ඕනේ. நான் முதலாவது என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று, මගේ ආකල්පය වෙනස් කරගන්න ඕනේ කියලා. என்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று මම තීරණයක් ගන්න සිද්ධ වුණා. எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய வந்தது. මගේ ජීවිතේ වෙනස්කම් ඇති කරගන්න ඕනේ කියලා. என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள, මගේ කල්පනාවේ මම වෙනස් කිරීම ඇති කරගන්න ඕනේ කියලා. என்னுடைய யோசனையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள දෙවියන් වහන්සේට මගේ ජීවිතේ යම් දේවල් වෙනස් කරන්න ඉඩ දෙන්න ඕනේ. தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டி வந்தது. මගේ දෛනික ජීවිතේ මේ වෙනස ඇති කරගන්න සිද්ධ වුණා. என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே இதை செய்து கொள்ள வேண்டி வந்தது. ඒ කියන්නේ කිතුණුවෙක් හැටියට ஒரு கிறிஸ்தவன் என்ற வகையிலே බයිබලයේ කියන කතාත් පොතත් කුමක් කරත් සියල්ලම දෙවියන් වහන්සේගේ මහිමය සඳහා කරන්න කියලා. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக அதை செய்யுங்கள் என்று. ඉතින් මම මගේ ජීවිතේ ගොඩක් දේවල් වෙනස් කරගන්න පටන් ගත්තා. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நான் மாற்றிக்கொண்டேன். මගේ කෑම බව මම වෙනස් කරගන්න පටන් ගත්තා. என்னுடைய உணவுகளை கூட நான் மாற்றிக்கொண்டேன். ඒ මගේ ව්‍යායාමය, මගේ විශ්‍රාම කාලය, என்னுடைய உடற்பயிற்சி, என்னுடைய இளைப்பாறுகிற அந்த காரியம், දෙවියන් වහන්සේ සමග ගත කරන කාලය, தேவனோடு செலவு செய்கிற அந்த நேரம், මගේ ඇදහිල්ලේ ජීවිතය, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை ඒ ස්වාමීන් වහන්සේ කෙරේ විශ්වාසය ඇතිව ජීවත් වීම. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழுவது. දැන් දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේට විවිධාකාර මිනිස්සු ගෙනත් තියෙනවා. தேவனானவர் என்னுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட மனுஷர்களை ஒன்று சேர்த்து இருக்கிறார். කොහොමත්ම ඒ අයත් එක්ක ජීවත් වෙන්න බෑ. எப்படி பார்த்தாலும் அவங்களோட வாழவே இயலாது. සමහර අය එක එක කල්පනාවල ඉන්නේ. ஒரு சிலர் எடுத்துக்கொண்டா வித்தியாசமான யோசனையில் இருக்கிறாங்க. සමහර අය කම්මැලි, சிலர் சரியான சோம்பேறிகள், සමහර අය ඕපදූප, சிலர் பொறாம கதைக்கிறது, සමහර අය පිරිසිදු නැහැ, சிலர் சுத்தம் இல்லை, සමහර අය මෝඩයි. சிலர் முட்டாள். දැන් මම මේ සභාව ගැන නෙවෙයි කතා කරන්නේ. நான் பேசுவது இந்த சபையை குறித்து அல்ல.
ඒක බලන්න බෑ නේද? அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் கவனமா. මම තේරුම් ගත්තා. நான் அறிந்து கொண்டேன் කොච්චර මනුෂ්‍යයන් විනාශ කරන්න හැදුවා. எவ்வளவுதான் மனிதர்களை மாற்ற முயற்சி செய்தாலும் අද වශයෙන්ම உண்மையாகவே වේදනාවෙන්නේ මට. அதுல வேதனை வருது பாஸ்டருக்கு தான், කරදරේ එන්නේ මට. அதுல கஷ்டம் வருது பாஸ்டருக்கு தான். ඉතින් කාලයක් ගියාට පස්සේ கொஞ்சம் காலம் போனதற்கு பிறகு මම මේක නා. பாஸ்டர் அதை நிறுத்தி விட்டார். දෙවියන් වහන්සේට බාර දුන්නා ස්වාමීනි වහන්සේ මෙයාගේ ජීවිතය වෙනස් කරනවා. ஆண்டவரே உம்மிடத்திலே இந்த நபரை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க இவரை மாற்றுங்க. මොකද මම මගේ කල්පනාව මම වෙනස් කරගන්නවා. நான் என்னுடைய யோசனைகளை மாற்றிக்கொண்டேன். දැන් එක දෙයක් යහපත් කල්පනාව මගේ ජීවිතේ පළදැනීමකට ගියේ. என்னுடைய நன்மையான யோசனை அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிறருக்கு பலனை கொண்டு வருகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மையான யோசனையும் அப்படியே கொண்டு வரும். එතකොට මම ක්‍රියා කරන ආකාරය මම වෙනස් කරගන්න යුතුව තිබුණා. ஆகவே நான் செயல்படுகிற விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. දැන් මගේ වයස කියන්නේ නෑ මම. பாஸ்டருடைய வயசை அவர் சொல்ல மாட்டார். නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දීර්ඝායුෂ. ஆமென். ஆனால் தேவனுடைய சித்தம் தீர்க்காயுசோடு வாழுவதே. ஆமென். ගෝකලම් ජීවත් වෙන්නේ. அதிக நீடிய ஆயுசோடு வாழ்றது தான் தேவனுக்கு பிரியமானது. ஒருத்தருக்குமே விருப்பம் இல்ல போல. ගොඩාක් අය කල්පනා කරන අයියෝ මං ඇති දැන් ජීවත් වුණා මම මැරලා ගියා නම් හොඳයි. ரொம்ப பேர் சொல்லுவாங்க நானா வாழ்ந்தது போதும் செத்து போயிட்டா நல்லவன்னு சொல்லி நான் சொல்லுவாங்க. දැන් අපේ පවුලේ අය දීර්ඝායුෂ තියෙනවා. பாஸ்டருடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தீர்க்காயுசோடு வாழ்ந்தவர்கள். මගේ ආච්චි මැරෙනකොට 105යි. பாஸ்டருடைய பாட்டி இறந்து போகக்குள்ள 105 வயசு. මගේ අම්මා මැරෙනකොට 92යි. அவருடைய தாயார் மரிக்கக்குள்ள 92 வயது. දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ කාර්ය ඉෂ්ට කරනකම් මම ජීවත්. ஆமென். போதகருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வரைக்கும் பாஸ்டரை தேவன் இந்த உலகத்தில் வாழ வைப்பார். ஆமென். දෙවියන් වහන්සේ කෙරෙහි අපේ විශ්වාසය ඇදහිල්ල තබා ගත යුතුයි. ஆகவே தேவனை நம்பி அவர் மேலே எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைப்பது முக்கியம். ඉතින් මම බැලුවා මම 3-4 වාරයක් මේ මම මැරෙන්න ඇති. சில நேரத்துல ஒரு 2-3 முறை மாதிரி அவர் மரித்திருப்பார். නමුත් දෙවියන් වහන්සේ මාව ගත්තේ නැහැ. ஆனாலும் தேவன் அவரை எடுக்கவில்லை. මම නැගිට්ටුවා. தேவன் தான் போதகரை எழுப்பினார். ஆமென். හරි. එක අවස්ථාවකදී මරණයේ සෙවණේ පිටියාවතර ගිහලා ආපුවා. ஒரு சந்தர்ப்பத்திலே மரண இருளின் பள்ளத்தாக்கு மட்டும் போய் பாஸ்டர் கடந்து வந்தார். ඒක මම කල්පනා කරලා දෙවියන් වහන්සේ මොකක්ද යන්නේ මගේ ජීවිතේ. அப்ப பாஸ்டர் யோசித்தாராம் தேவன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஏதாவது இருக்கும். මගේ වැඩ ඉවර නැහැ. என்னுடைய வேலை இன்னும் நிறைவு பெறவில்லை. ඒ කියන්නේ මම නිකන් ඔය විශ්‍රාමයේ ඉන්න නෙවෙයි. அப்படின்னு சொன்னா அப்படியே சும்மா வந்து டென்ஷன் ஆகி இருக்கிறது அப்படியே இல்ல. අපිට කියනවා ගීතාවලි 37 වෙනි පරිච්ඡේදයේ சங்கீதம் 34வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். අපි 11 ඉඳලා කියමු. 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். මොනවද කියන්නේ? දරුවනි එව් මට කන්දෙව් ස්වාමීන් කෙරෙහි බයවීම සොපට උගන්වන්නෙමි. ඔව් දැන් මෙතන පළවෙනි කාරණාව. දෙවියන් වහන්සේට බයව සිටීම නුඹලාට උගන්වන්නේ. முதலாவது காரியம் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே முதலாவது காரியம் என்று. අද ගොඩාක් වෙලාවකට නැති වෙලා තියෙන කාරණාවක් තමයි මේ දේව බය. இன்னைக்கு ரொம்பவே இல்லாமல் போயிருக்கிற காரியம் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். අද මිනිස්සු දෙවියන් වහන්සේට බය නැහැ. இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவ பயமே இல்லை. ඒ දෙවියන් වහන්සේ කරලා තියෙන දේ ගණනකටවත් ගන්නෙ නැහැ. தேவன் செய்திருக்கிறதை ஒரு கணக்காக எடுப்பது கூட இல்லை. මම හැම වෙලේම දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්නේ. பாஸ்டர் எந்த நேரமும் தேவனுக்கு நன்றி சொல்லுவார். දැන් මේ තරුණයන්ටත් කරන්න බැරි වැඩ මම කරන්නේ. வாலிபர்களுக்கு கூட செய்ய முடியாத வேலையை பாஸ்டர் செய்கிறார். නේ? කියවන්න ඊට පස්සේ ඊළඟ පදේ. ජීවිතයේදී කැමති වූ යහපත දක්නා පිණිස බොහෝ දවස්වලට ප්‍රිය වූ මනුෂ්‍යයා කවරේද? දැන් ඒ දවස් වලට කැමති හරිද? යහපත් දේ තමාගේ ජීවිතවල කැමති මනුෂ්‍යයා කොයි වගේ විය යුතුද?
அங்கே சொல்லப்படுகிறது நன்மையை காண நினைக்கிற மனுஷனும் ரொம்ப காலம் வாழணுங்கிற மனுஷனும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று. කීදෙනෙක් කැමතිද? எத்தனை பேர் விருப்பம்? සමහර අය ඒකට කැමති. ரொம்ப பேர் ரொம்ப காலம் வாழ்றதுக்கு கூட விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. මොනාටද ජීවත් වෙලානේ? எதுக்குடா வாழ்றோம்னு நினைக்கிறீங்க போல. නෑ අද මිනිස්සු ඒ තත්ත්වෙට තමයි වැටලා ඉන්නේ. இன்னைக்கு மனுஷர்கள் இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது அங்கே තමාට දීර්ඝ කාලයක් ජීවත් වෙන්න ඕනේ නම් நீடித்த நாட்களாய் நீ வாழ வேண்டும் என்றால் එක අවස්ථාවකදී කියනවා ඒ දස පනතේ කියනවා දෙමව්පියන්ට ගරු කරන්න. அங்கே 10 கட்டளையிலே ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது நீ நீடிய காலமாய் வாழ வேண்டும் என்றால் உன் பெற்றோரை கனம் பண்ணு என்று. දෙමව්පියන්ට ගරු කරන්නේ නැති මිනිස්සු ගොඩක් කල් ජීවත් වෙන්නේ නැහැ. பெற்றோரை கனம் பண்ணாத பிள்ளைகள் ரொம்ப காலம் வாழ மாட்டாங்க. හරිද? මෙතන කියනවා இங்கே சொல்லப்படுகிறது තව දෙයක්. இன்னும் ஒரு காரியம் මොන වගේ වෙන්න ඕනද කියලා කියවන. எந்த மாதிரி ஆக வேண்டும் என்று. නුඹේ දිව නපුරෙන්ද ආ. නුඹේ තොල් වංචා කතාවෙන්ද ආ. වළක්වා ගනුව. දිව. නුඹේ දිව. දිව නපුරෙන්ද ඔව්. නුඹේ තොල් දැන් වංචා දිව නපුරෙන් කියන්නේ මොකක්ද? நீ நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்றால் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. හරිද? මෙතනදී කියන්නේ මොකක්ද? තමා ඕපදූප කතා කරන්න එපා. දිව ඕපදූප කතා කරන්න එපා. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த நாக்கு பொறாமைகளை பேசக்கூடாது என்று. ඒ යාකෝබ් පොතේ අපිට කියන කාරණාව මොකක්ද? දිව ඇවිල්ලා කින්නා. யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு அக்கினி நெருப்பு என்று. ගොඩාක් අය කිනි තියනවා දිගෙන්. ரொம்ப பேர் அந்த நாக்குல தான் நெருப்பு மூட்டுவாங்க. මේ දෙවියන් වහන්සේ නැති තැන ඇති කරනවා නෙවෙයි. ඒගොල්ලෝ මේ ඕපදූපයක් කියනවා ඒකට නහය කට ඇස් වෙනම තියලා කතා කරනවා. தேவன் இல்லாத இடத்துல உண்டு பண்ணுவாருங்கிறது மாதிரி இல்ல. இவங்க கண்ணு மூக்கெல்லாம் வச்சு வேற ஒரு உருவமே மாத்திடுவாங்க. හරිද? දිව இந்த நாக்கு හරි භයානකයි. இது ரொம்ப ஆபத்தானது. මිනිස්සු ගැන කතා කරන විදිය. மனிதர்கள் குறித்து பேசுகிற விதம். මනුෂ්‍යයන් ගැන තමන් කරන ඒ වැරදි කල්පනා. மனிதர்களை குறித்து பிழையாக நினைக்கிற விதம். මිනිස්සෙක් ගැන වැරදි කතා කරන එක. மனுஷர்களை குறித்து தவறாக பேசுவது. ඒ බොහෝ අවස්ථාවල සමාව නොදීම. அநேக நேரத்துல மன்னிப்பு கொடாமல் இருப்பது. මේ අද ගොඩක් වෙලාවකට වෙන දේ තමයි මොකද්ද? බොහෝ අයගේ ජීවිතේ හරිද? එයාගේ ගෙවල් වල අද ප්‍රශ්න තියෙන්නේ ඇයි? இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையிலும் வீடுகளிலும் குடும்பத்திலும் கூட பிரச்சனை இருப்பதற்கு காரணம் என்ன? දිව නිසා. அங்கே நாக்குனாலதான். ඇත්තද බොරුද? அது உண்மையா பொய்யா? කතා කරන්න දන්නේ. பேசுவதற்கு தெரியாது. පුරුෂයා භාර්යාවට කතා කරන්න දන්නේ, භාර්යාව පුරුෂයාට කතා කරන්න දන්නේ, දරුවෝ තාත්තට කතා කරන්න දන්නේ, තාත්තා දරුවන්ට කතා කරන්න දන්නේ. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் கூட பேச தெரியவில்லை. අද මේ දිව ஆகவே இந்த நாக்கு ස්වභාවයේ හරිද මේ දිව ප්‍රවේශම් කර ගන්න. ஆகவே சபையிலே நாக்கை கவனமா வச்சுக்கொள்ளணும். නේ දැන් ගහපු ගමන් අන්‍ය භාෂාවෙන් කතා කරලා ගිහලා ඕපදූප කතා කරනවා නම් முட்டிக்கால் போட்ட உடனே அந்நிய பாஷையில பேசிட்டு அதுக்கு பிறகு போயிட்டு பொறாம கதைச்சா කල්පනා කරන්න ඕන. யோசித்து பாருங்கள். මේ දිවම තමයි අරගත් කරන්නේ. இதே நாக்கு தான் அதையும் செய்யுது. කරන්න බෑ. அப்படி செய்ய முடியாது. සුදු පවුල් කියනවා. பரிசுத்த பவுல் சொல்றாரு හොඳ වතුරයි මඩ වතුරයි එක තැනින් එන්නේ නැහැ කියන්නේ. நல்ல சுத்தமான தண்ணியும் கலங்கின தண்ணியும் ஒரே மாதிரி வராது என்று. අර විදිහට එනවා නම් එන මොකක්ද ප්‍රශ්නයක් තියෙනවා. அந்த மாதிரி வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. හරි. ඊළඟට මොනවද කියන්නේ? அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுகிறது? දැන් දිවයි තොල් මේ ඔක්කොම එකව වෙන්න ඕනේ වැඩක් වෙන්නේ. ஆகவே இந்த நாக்கும் உதடுகளும் ரொம்ப முக்கியம். මොනවද කියන්නේ? නුඹේ දිව නපුරෙන්ද නුඹේ තොල් වංචා කතාවෙන්ද නුඹේ තොල් වංචා කතාවෙන්ද உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்று சொல்லப்படுகிறது. වැඩේ තියෙන්නේ බොරු පොරොන්දු දෙන්න එපා. ஆகவே பொய்யான பொருத்தனை வாக்கு கொடுக்காதீங்க. ඒක ඔව් නම් ඔව් නෑ නම් නෑ. அது ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. බයිබලේ කියන්නේ ඒකයි. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. නේ අද බොහෝ අයගේ ජීවිතේ මිනිස්සු තමව විශ්වාස කරන්නේ නැති හේතුව තමා බොරු පොරොන්දු දෙනවා. நிறைய மனிதர்கள் உங்களை நம்பாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் பொய்யான வாக்கு கொடுக்கிறபடியால்.
මේ තමන්ට කරන්න පුළුවන් වැඩක් තියෙද්දි තමන් ඒක කරන්නේ නැහැ. தனக்கு செய்ய முடியுமான ஒரு வேலை இருக்கக்குள்ள அதை செய்வதே இல்லை. තමා කතා කරන්න ඕන වෙලාවට තමා කතා කරන්නේ නැහැ. தான் பேச வேண்டிய நேரத்தில சமயத்தில பேசுவதும் இல்லை. මේ වංචා කතාව කියන්නේ මොකක්ද? මිනිසුන්ට ගොඩක් වෙලාවට වංචා කරන්නේ කොහොමද? அதிகமா வந்து இந்த ஏமாத்துவாங்க, வஞ்சனை செய்வாங்க. எப்படி කොහොමද කරන්නේ? எப்படி செய்வாங்க? මගේ වචන அது தன்னுடைய வார்த்தையினாலதான். උරන්දු වෙනවා මං. நான் வாக்கு கொடுக்கிறேன், මේක කරනවා. இதை செய்றேன்னு சொல்லி හොයාගන්න බැහැ ඊට පස්සේ. கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது அதுக்கு பிறகு. දැන් මේක එච්චර හොඳ දෙයක් නෙවෙයි. இது நல்ல ஒரு செயல் அல்ல. හරි. කියවන්න. නපුරින් ඉවත්ව යහපත්කම් කරව සමාදානය සොයමි ඒ අනුව යව. දැන් මොනවද කියන්නේ? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. මොකද කියන්නේ? නපුරින් ඉවත්ව නපුරෙන් ඉවත් වෙන්න ඕනේ. தீமையை விட்டு விலக வேண்டும். තමන් නපුරු දේ කරනවා නම්, நீங்கள் தீமையே செய்து கொண்டிருந்தால், අසත්පුරුෂ දේ කරනවා නම්, தீமையான கெட்ட காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் තමන් ඒකෙන් අයින් වෙන්න ඕනේ. அதிலிருந்து விலக வேண்டும். බෙදීම කියන කටක් තමාට තියෙනවා නම් තමයි එකෙන් අයින් වෙන්න ඕනේ. பிரிவினையை பேசுகிற வாய் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். වැරදි දේ කතා කරන එකෙන් නවතින්න ඕනේ. பிழையான கதைகளை பேசுவதிலிருந்து நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். වැරදි මූල ධර්ම ප්‍රකාශ කරන එකෙන් නවතින්න ඕනේ. பிழையான கோட்பாடுகளை சொல்லிக் கொடுப்பதிலிருந்து நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். නේ? අද බොහෝ අවස්ථාවන් වලදී அநேக நேரங்களிலே අද පොඩි දේවල් පවස් ගොඩක් අය දන්නේ නැහැ. ஒரு சின்ன காரியங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியாது. හරි. නපුරෙන් தீமையை விட்டு விலகு என்று சொல்லப்படுகிறது. ගොඩක් වෙලාවට අපි හිතන්නේ නැහැ. இப்படி நாம் இதெல்லாம் யோசிப்பதே இல்லை. ඇයි? ஏன்? මම මේක කිව්වොත් මේක මෙහෙම වෙයි. நான் இப்படி சொன்னா இது இப்படி ஆகிடும். මගේ වචන හරි වැදගත්. நான் பேசுற பேச்சு ரொம்ப முக்கியம். ඇයි වචන වැදගත් වෙන්නේ? ஏன் வார்த்தை முக்கியமா இருக்கிறது? මේ ලෝකේ පවතින්නේ වචනේ. இந்த உலகம் நிழலாடி கொண்டு இருக்கிறது இந்த வார்த்தையினாலே தான். කොහොමද මේ ලෝකේ නැවුනේ? இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினாலே. அவர் பேசினார், ආලෝකයේ වේ. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ආලෝකය ආවා. வெளிச்சம் வந்தது. නේ? ඉතින් අපි දකිනවා වචනයට බලයක් තියෙනවා. ஆமென். ஆகவே வார்த்தைக்கு வல்லமை உண்டு. තමාගේ වචනයට බලයක් තියෙනවා. நீங்க பேசுற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ඒ නිසා වැරදි දේ කතා කරන්න එපා. ஆகவே பிழையானதை பேச வேண்டாம். සමහර විට ඒක ඇත්තක් වෙන්නත් පුළුවන්. சில நேரத்தில் அது உண்மையா கூட இருக்கலாம். නමුත් වැරදි දේ කතා කරන්න එපා. ஆனாலும் பிழையானதை பேசாதீர்கள். මොකද? ஏனென்றால் ඒක බලපන්නේ කාටද? அது அந்த தாக்கத்தை யாருக்கு கொண்டு வரும்? කාටද? யாருக்கு பாதிப்பை கொண்டு வரும்? කාටද? யாருக்கு? பேசுகிற எனக்கு தான். කතා කරන මට තමයි ඒක බලපන්නේ. பேசுகிற எனக்கு தான் அந்த பாதிப்பை கொண்டு வரும். ඒක කොච්චර ඇත්තක් වුණත් තමන් වැරදි දේ කතා කරනවා. அது எவ்வளவு உண்மையானதா இருந்தாலும் பிழையானதை பேசும்போது ඒක තමාගේ ජීවිතේ බලපං. அது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். මොනවද කියන්නේ? නපුරින් ඉවත්ව යහපත්කම් කරව ඔබනේ සමාදානය නපුරෙන් ඉවත්ව යහපත්කම් කරනවා. அங்கே சொல்லப்படுகிறது தீமை விட்டு விலகி நன்மை செய் என்று. මොකද යහපත්කම්? நன்மை என்றால் என்ன? මොකද යහපත්කම් කරන්නේ? ඒක අමුතුයි කියලා දෙන්න ඕනේ. அது வித்தியாசமா சொல்ல கொடுக்கணுமா? යහපත් දේ කරන්න. நன்மையை செய்யுங்கள், හොඳ දේ කතා කරන්න. நல்லதை பேசுங்கள். කන්න නැත්තම් කන්න දෙන්න. சாப்பாடு இல்லாட்டி சாப்பாடு கொடுங்க, අදින්න නැත්තම් අදින්න දෙන්න. உடுப்பு இல்லாட்டி உடுப்பு வாங்கி கொடுங்க. සමහර විට සමහරයට සල්ලි දෙන්න වෙනවා. சிலருக்கு சில வேளையில பணம் கூட கொடுக்க நேரிடும். සමහර පාඩුවේ තමයි. அது உங்களுக்கு நஷ்டம் தான். ஆனாலும் ඒක කරන්න වෙනවා. அதை செய்ய வேண்டி வருகிறது. ඉතින් ඇයි? ஏன்? මොකද අපිට කියලා දෙන යහපත කරන්න. எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நன்மை செய்ய சொல்லி. නේ අපේ කබාය ඉල්ලුවත් මොනවද කියලා තියෙන්නේ? සල්ුවේ ඉල්ලුවත් මොනවද කියලා කබායක් දෙන්නේ. எங்களுடைய சால்வை கேட்டால் பத்திரத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது.
දෙන්නේ නැහැ නේ. அப்படின்னா கொடுக்க மாட்டோம். මම නම් තාම දැකලා නැහැ එහෙම අය. பாஸ்டர்னா அப்படியானவங்களை இன்னும் காணல. නේ. මම පුළුවන් තරම් උත්සාහ කරනවා මේක කරන්න. ஆனா பாஸ்டர் முடிஞ்ச அளவு முயற்சி பண்றாரு அதை செய்யறதுக்கு. නේ. ගොඩාක් මනුස්සයන් මම උදව් කරනවා. நிறைய மனிதர்களுக்கு பாஸ்டர் உதவி செய்வார். උදව් කරන ඉන්න නෙවෙයි කියන්නේ. உதவி செய்யறனால அவர் சொல்லவில்லை. නෑ මම කියනවා මම මගේ ජීවිතේ මගේ ක්‍රියාව මම අදහස මගේ කල්පනා මගේ කතා මම වෙනස් කරගන්න. ஏனென்றால் போதகருடைய யோசனை, அவருடைய செயல், அவருடைய நினைவுகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். මේ ගොඩාක් අය ගායනා කරනවා වෙනස් වෙන්න ආසයි ස්වාමීන්ගේ කිසි වෙනසක් නෑ. ரொம்ப பேர் பாடக்குள்ள பாடுவாங்க. எப்படி என்னை மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா என்ன நடக்கும்? நான் மாறவே ஆசைப்படுறேன்னு பாடிட்டு மாறவே மாட்டாங்க. නේ සමහර අය අවුරුදු 5ක් ඉස්සෙල්ලා හිටපු විදිහට තමයි තාම. சிலர் 5 வருஷம் 20 வருஷம் இருந்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. மாற்றமே இல்லை. මම මාරු කරන්න හදන්නේ. நான் அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்றதே இல்லை. නෑ මම තීරණය කරන්නේ. நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். මම දෙවියන් වහන්සේ පස්සේ යනවා. நான் தேவன் பின்னாலே போகிறேன். යහපත කරන්න කියලා නේ තියෙන්නේ. நன்மை செய்ய சொல்லித்தானே சொல்லி இருக்கிறார். බයිබලේ කියවන්න ඕනේ. நான் வேதத்தை வாசிக்க මම வேண்டும். යාඥා කරන්න ඕනේ. நான் ஜெபிக்க வேண்டும். මම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕනේ. நான் தேவனை நோக்கி நமஸ்காரம் செய்ய வேண்டும். නේ මම දෙවියන් වහන්සේට මම අද මෙතන ඉන්න இன்றைய நாள்ல பாஸ்டர் இந்த இடத்துல இருப்பதற்கு මම තීරණය කරන්න ඕනේ. நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ගොඩක් අය මේ තීරණය ගන්නෑ. நிறைய பேர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறதே இல்லை. ඒ ඉරිදට තමයි ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் රෙදි හොදන්න දාගන්නේ. உடுப்பெல்லாம் கழுவ போட்டுக் கொள்வாங்க. නෑදෑගේ වලවල යන්න ඉන්නේ. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு பயணம் போட்டுக் கொள்வாங்க. නේ නැත්නම් තව මොන හරි කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு வேலையை அன்றைய நாள்ல தான் வச்சு கொள்வாங்க. නේ මට මේ මොනවාද කොටාලු දෙයක් තිබුණා. ஒரு சடங்கு வீடு இருந்துச்சு எனக்கு. නැත්නම් මට වැඩට යන්න ඕනේ. நான் வேலைக்கு போக வேண்டி இருந்துச்சு. හොඳ වෙලාවට අපි පරණගේ විශ්මේ නෑ. நல்ல வேலை நாங்க பழைய ஏற்பாடுல இல்ல. ඔය දන්නවද? ஏன் தெரியுமா? මනුස්සය දරාවලන්න ගියලු සබත් දවසේ. ஒரு மனுஷன் வந்து ஓய்வு நாள்ல விரவு பொறுக்க போனான். මේක හොඳට අහගන්න ඈ. நல்லா கேட்டுக்கங்க. මේ සබත් දවස පිටර වැදගත්ද කියලා. ஒரு ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பாருங்க. නේ අද දෙවියන් වහන්සේට ගෞරවයක් නැහැ මේ දවස වෙන් කරන්න. இன்னைக்கு தேவனுக்கு கனத்தையே கொடுப்பதில்லை. இந்த நாளை நான் தேவனுக்கு ஒதுக்க வேண்டும் என்று. ඒ දරාවලන්න ගිය මනුස්සයෙක් මොකද උනේ? அந்த விரவு பொறுக்க போன மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? ඕ මෝසස් වෙතට ගෙනාවා. அந்த மனுஷனை மோச இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. මෝසස් කවි කරුණාවන්ත මුගලේ. மோசே வந்து மிகவும் இரக்கமுள்ளவர், பொறுமைசாலி. ස්වාමී මම මොනවද කරන්න මේ මනුස්සයා? கர்த்தாவே, இந்த மனிதனுக்காக நான் என்ன செய்யறது? උඹට කිව්වා සබත් දවසේ මේව කරන්න එපා කියලා. அவனுக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே ஓய்வு நாள்ல நீ போயிட்டு விரவு பொறுக்காதுன்னு சொல்லி. ඕ ඇහුවේ නැහැ. அவன் கேட்கல. ஆண்டவரே, මොනවද දෙවියන් කිව්වේ? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? ගල් ගහලා මරපන්. கல்லெறிந்து அவனை ගල් ගහලා මරපන්. கல்லெறிந்து கொல் என்று சொன்னார். පව් කරපු කාන්තාවට ගල් ගහලා මරන්න කිව්වේ නෑ. பாவம் செய்த பெண்ணுக்கு கல்லெறிந்து கொல்ல சொல்லவில்லை. සබත් දවසේ වැඩ කරපු කෙනාට ගල් ගහලා මරන්න කියලා. ஓய்வு நாளே கூடி வருதலை கைவிட்ட ஒருவனை கல்லெறிந்து கொல்ல சொன்னார். කරුණාවේ කාලේ ඉන්නේ. நாங்கள் கிருபையின் காலத்துல வாழுகிறோம். ඒ නිසා තමයි ජීවත් වෙන්නේ. அதனாலே தான் இன்னைக்கும் உயிர் வாழுகிறோம். නමුත් ஆனாலும் ඔක දිගටම කරගෙන යන්න එපා. அதை எந்த நாளும் அப்படியே செஞ்சுக்கிட்டு போகாதீங்க. හරිද? යහපත් දේ කරන්න ඉගෙන ගන්න. நன்மையை செய்ய படிச்சு கொள்ளணும். නේ? අපි වචනයට කාලේ දෙන්න ඕනේ. நாங்கள் நேரத்தை கற்றுக்கொள்ள நேரம் கொடுக்க வேண்டும். வசனத்தை கற்றுக்கொள்ள දෙවියන් එක්ක අපි ගමනක් යන්න ඕනේ. தேவனோடு கூட நாம் ஒரு பயணத்தை போக வேண்டும். මේ දෙවියන් වහන්සේ දෙකේ කොලේට දාලා අපේ වැඩ ටික කරගන්නවා නම් එහෙනම් ප්‍රශ්නයක් තියෙනවා තමගේ ජීවිතේ. தேவனை මට කමක් නැහැ තමා කොච්චර දෙවියන් වහන්සේට ආදරේ කිව්වත් තමා දෙවියන් වහන්සේව පැත්තකට දාලා රැකියාව මුල් කරගන්නවා නම් ඒක ප්‍රශ්නයක්. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வேலையை ஒரு கணக்கெடுக்காமல் ஒரு பக்கமா போட்டு விட்டு நீங்க என்னத்தை செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. දැන් මෙහෙමයි. තවත් කාරණාවක් තියෙනවා. இன்னும் ஒரு காரியம் உண்டு. නේ අපි තේරුම් ගන්න ඕනේ. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
සබත තමයි මිනිස්යාට හදන්නේ. ஓய்வு நாளை மனுஷனுக்கு தான் படைத்திருக்கிறார். මිනිස්යා සබතට හදලා නැහැ. மனிதனை ஓய்வு நாளுக்காக படைக்கவில்லை. තේරුණා? இதை விளங்கிக் கொள்ளுங்கள். අපි තීරණය කරන්න ஆகவே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் සබත තියන්න. அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க. ඒක අපේ වගකීම. அது நம்முடைய பொறுப்பு. அது මෙච්චර කරපු දෙවියන් වහන්සේට අපි කරන ගෞරවය මේ සුමානෙට පැය දෙකක් දෙන්න බැරිද? இவ்வளவு தூரம் வாரத்துல குறைஞ்சது ஒரு நாள் ஒரு 2 மணித்தியாலம். එහෙනම් ප්‍රශ්නයක් තියෙනවා. அப்படி செய்யாவிட்டால் ஒரு கேள்வி இருக்கிறது. යහපත කරන්න ඉගෙන ගන්න. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். අරමු දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙන්න ඉගෙන ගන්න. முதலாவது தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். මේ දැන් අපි දැන් වාර්ෂික සම්මේලනයේදී අපි හොයාගත්තා. பொதுக்கூட்டத்திலே நாங்கள் தேடிக்கொண்டோம் ஒரு காரியத்தை. සභාවේ 100 දෙනෙක් හිටියොත් 120යි දසයෙන් පුරුෂදී. சபையில 100 விசுவாசிகள் இருந்தால் அதுல 20 பேர் தான் தசம பாகம் கொடுப்பாங்க. දැන් ගොඩක් කරලා මම කැමති නා ඔය දැන් පාස්ටර් වුණ කතා පටන් ගත්තා මේ සල්ලි ගැන කතා කරනවා. இப்ப சில நேரம் நம்ம நினைக்கலாம் இந்த தோங்கிடாடா பாஸ்டர் சல்லிய பத்தி பேச. සල්ලි ගැන මම කතා කරනවා. சல்லிய பத்தி அல்ல பாஸ்டர் பேச வாரார். දෙවියන් වහන්සේට ගරු කරනවා. தேவனை கனம் பண்றீங்களா? හිතෝපදේශ 3:9 කියවලා බලන්න. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? තමා දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙනවද? நீங்கள் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறீர்களா? ආරමන්න තමයි කොච්චර උසල මේවා කරත් මම මේ කාරණාව පැහැදිලි කවුරුහරි කියවන්න ඉක්මනට. சீக்கிரமாக வாசியுங்கள். නුඹේ සම්පතින්ද නුඹේ සියලු අක්ෂර ඔරේ නුඹේ සම්පතින් உன் பொருளாலும் තමාට තියෙන දේ உங்களிடத்தில் இருப்பதை. හරි මේ දෙවියන් වහන්සේ ඉංගන්නේක් නෙවෙයි හොඳ මතක තියාගන්න. நன்றா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, தேவன் வந்து ஒரு பிச்சைக்காரர் அல்ல. තමා දෙන එකේ මොනවද කරන්නේ? நீங்கள் கொடுப்பதிலிருந்து என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? දන්නේ නැහැ. ඒක තමයි අන්න ඒක තමයි කියන ගොඩක් අය දන්නේ නැහැ. ரொம்ப பேருக்கு இது தெரிவதில்லை. තමා දෙන එකෙන් කරන්නේ මම ස්වාමීනි මම ඔබ වහන්සේට ගෞරවය කරනවා. இந்த கொடுக்கிறதுல இருந்து நாங்க என்ன செய்றோம்? ஆண்டவரே உங்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று. සුමානය තුල මෙච්චරක් දීලා තියෙනවා. இந்த வாரம் முழுவதும் எனக்கு இவ்வளவு கொடுத்தீங்க. දෙවියන් වහන්සේ 10ක් දීලා තියෙනවා මේකක් දෙන්න පුළුවන්ද? தேவன் 10 ரூபாய் கொடுத்துட்டு சொல்றாரு, உனக்கு 1 ரூபாய் எனக்கு தரையமா அப்படின்னு. නෑ ඒකෙනු එකක් දෙන්න. அதுலயும் ஒத்த சதம் தான். අද ඒක තමයි වෙලා තියෙන සභාව. இன்னைக்கு சபைக்கு அதுதான் நடந்திருக்கு. හරි දෙවියන් වහන්සේ ඉංගන්නේ නෙවෙයි සභාවෙන් ඉංගන්නොත් නෙවෙයි. தேவனும் சபையும் பிச்சைக்காரன் அல்ல. මම ඉංගන්නේකොත් නෙවෙයි. பாஸ்டரும் பிச்சைக்காரர் அல்ல. දෙවියන් වහන්සේ මට සියලු සැපීමෙන් සපයලා තියෙනවා. ආත්මිකවත් භෞතිකවත් සියලු ආකාර සැප. ஆமென். தேவன் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய விதத்திலும் பொருளாதார ரீதியாகவும் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். නුඹේ සම්පතින්ද නුඹේ සියලු අත්සන්ගේ ප්‍රථම ඵලයෙන්ද ස්වාමීන් වහන්සේට ගෞරව කරපන්න. කාටද ගෞරවය කරන්න ඕනේ? யாருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும்? අම්මලා තාත්තට. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். කොහොමද ස්වාමීන් වහන්සේට ගෞරවය කරන්න කියලා තියෙන්නේ? எப்படி கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? ඒකයි මම කිව්වේ මේ පළමු ඵල මේ මිටි හාල් ගෙනත් තියෙන මම ස්වාමීනි මෙයාට ආශිර්වාද කරන්න. ஆகவே தான் முதல் பலன்களை கைப்பிடி அரிசிகளை இங்கே கொண்டு வந்து வைங்கள், கர்த்தாவே இவைகளை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார். හොඳට පේනවා මේ සභාවේ 4 දෙනයි කන්නේ. நல்லா விளங்குது, இந்த சபையில 4 பேர் தான் சாப்பிடுறவங்க இருக்காங்க. නෑ ඒ තරම් ගෞරවය දෙන්න මහන්සි. அந்த அளவுக்கு தேவனுக்கு கனத்தை கொடுக்கறாங்க. නෑ இல்லை, අපේ දීමෙන් අපි සමාජයකටම කන්න දුන්නානේ. எங்களுடைய கொடுப்பினிலிருந்து முழு சமுதாயத்துக்கு நாங்கள் உணவு கொடுத்தோம். රත්තරට කන්න දුන්නානේ අපි. இந்த ரத்தோடைய பிரதேசத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கொடுத்தோம். කොවිඩ් කාලේ සල්ලි නැති කාලේ අපි දුන්නේ කොහමද? கொரோனா காலத்திலே பணம் இல்லாத காலத்திலே எப்படி கொடுத்தோம்? දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ කෑම තිබ්බ නිසා. ஆமென். தேவனுடைய களஞ்சிய சாலையிலே அங்கே பொருளாதாரம் இருந்தபடியால் වහන්සේ කියනවා මාගේ ගෘහයේ භෝජන තිබෙන පිරිස ඔතු සියල්ල ගබඩා ගෙටගෙන දීපල්ලා. அவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் காணிக்கை தசமபாகம் எல்லாவற்றையும் என்னுடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று. එතනත් ආපහු කියන සියල්ලෙන් තමාට තියෙන සම්පතේ මොන කියන්නේ? නුඹේ සම්පතින්ද නුඹේ සියලු අත්සන්ගේ සියලු තමාට අස්වැන්න එන සියලු දෙයින්
තමා දිය යුතුයි. உங்களுக்கு விளைச்சலாய் வருகிற எல்லாவற்றிலுமிருந்து முதல் பலனை கொண்டு வர வேண்டும். මට නෙවෙයි. அது பாஸ்டருக்கு அல்ல, දෙවියන් වහන්සේට. அது தேவனுக்கு. දෙවියන් වහන්සේට දීමේදී தேவனுக்கு அப்படி கொடுக்கும்போது තමා ගෞරව කරනවා. நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். දැන් මම ගැලවීම ලැබුවට පස්සේ பாஸ்டர் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு පළමුවෙන්ම ඉගෙන ගත්ත දේ තමයි முதலாவது காரியமாவே அவர் கற்றுக்கொண்டது දීම. கொடுப்பதை குறித்துதான். එදා ඉඳන් அன்றைய நாளிலிருந்து මම පාරේ හිටිය මිනිස්සෙක්. பாஸ்டர் வந்து வழியிலே இருந்த ஒருவர். මේ කවුරුත් කියන්න කැමති නෑ. யாருமே அப்படி சொல்ல விரும்ப மாட்டாங்க இந்த காலத்துல. පාරේ හිටියා කියලා. ரோட்ல தான் இருந்தேன்னு சொல்லி. ජීවත් වෙන්න විදියක් නෑ. வாழ்றதுக்கு வழி இருக்கவில்லை அந்த காலத்துல. රස්සාවක් නෑ. රස්සා නැති කාලයක්. தொழில் வாய்ப்புகள் இல்லாத காலம் அந்த காலம். මේ ස්ටේෂන් එකේ මම නිදාගෙන තියෙනවා. ஒரு ஸ்டேஷன்ல கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தூங்கி இருக்கிறாரு. අපේ අම්මා තාත්තවත් දන්නේ නෑ මේක. இந்த கதையெல்லாம் பாஸ்டரோட அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. නමුත් ஆனாலும் මේ බීමතින් ගිහිල්ලා ස්ටේෂන් එකේ පුදියලා කිව්වා. குடிச்சு கொஞ்சம் மயக்கம் வந்தோன்னு போயிட்டு தெரியாம போயிட்டு அங்கேயே தூங்கிட்டேன். හරි. ඒ වගේ ඉඳලා දෙවියන් වහන්සේ අද සියලු දේ සපයලා මම මෙතනට ගෙනා. ஆமென். அப்படி இருந்த என்னை தேவன் தூக்கி எடுத்து எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறார். මේ මම ලෝකේ වටේ දැන් ගිහිල්ලා තියෙනවා. பல உலக நாடுகளுக்கும் அவர் போய் வந்திருக்கிறார். දැන් ඒකද அதற்கும் මම දෙවියන් වහන්සේ විශ්වාස කරා. அதற்கும் கூட தேவனை நம்பினார். මම ව්‍යාපාර කරා, මම සල්ලි තිබුණා, මම රට යන්න හැදුවා. பாஸ்டர் வந்து வியாபாரம் செய்தாரு, பணம் இருந்துச்சு, வெளிநாடு போக முயற்சி பண்ணாரு, යන්න බැරි වුණා. போக இயலாம போச்சு. නමුත් මම යේසුස් වහන්සේ පිළිගත්තට පස්සේ ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு මම දෙවියන් වහන්සේට කිව්වා, பாஸ்டர் தேவனிடத்துல சொன்னாராம், ස්වාමීන් වහන්සේ මාව ගෙනියනවා. கர்த்தாவே நீங்கள் என்னை கொண்டு போகும் வரைக்கும் මම යන්නේ. நான் போக மாட்டேன். ඒ කියලා මාස ගානකවත් ගියේ නැහැ. දෙවියන් වහන්සේ මාව ගෙනිච්ච යුරෝපෙ. ஆமென். அப்படி நான் தேவனிடத்துல சொல்லி அதிக மாசங்கள் கூட போகவில்லை. தேவன் என்னை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போனார். මගේ අතින් සතයක්වත් වියදම් දෙන්නේ නැතුව. பாஸ்டருடைய கையிலிருந்து 5 ரூபாய் கூட செலவு பண்ணாம கொண்டு போனார் தேவன். ඊට පස්සේ මම සෑහෙන රටවල් ගාන ගියා. அதற்கு பிறகு நிறைய நாடுகளுக்கு அவர் சென்று வந்திருக்கிறார். හරි. දැන් ඊය මාසෙත් මම ඉන්දියාවේ හිටියා. கடந்த மாதத்திலும் இந்தியா நாட்டுக்கு போய் வந்தார். එන මාසේ මේ මාසේ අප්‍රේල් මාසේ මැලේසියාවට යන්න තිබුණා. යන්න වෙලාවක් නැහැ. මොකද වැඩ. இந்த மாசம் வந்து மலேசியாவுக்கு போக இருந்தாரு. வேலை காரணமாக அவருக்கு போக முடியவில்லை. මේ මාසේ යුරෝපෙට යන්න ඉතල යන්න විදියකුත් නැහැ වැඩ. இப்ப மே மாசம் ஐரோப்பிய நாடுக்கு போக இருந்தார். அதுவும் போக இயலாத வேலை. ඇයි මේ කඳවුරු තියෙනවා. குடும்ப முகாம் இருக்கு. මම වෙන වෙන සංවිධානවල වැඩ කරනවා. பல நிறுவனங்களோடு இணைந்து செயலாற்றுகிறார். ඒ අය සමග මම මොනවද දාගෙන තියෙනවා. ඒ වගේම ඒ තරුණ මෙහෙයන් වල කතා කරන්න තියෙනවා. ගෝලත්ව මෙහෙයන් වල කතා කරන්න තියෙනවා. ඒ ඔක්කොම බාරකට නිසා යන්න විදියක් නැහැ. ஏனென்றால் நிறைய நிறுவனங்களோடு பேசினபடி அந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டி இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு பேச வேண்டி இருக்கிறது. கருத்தரங்குகளை நடத்த வேண்டி இருக்கிறபடியினால் என்னால் போக முடியாது. ඒක අගෝස්තු මාසයේ යනවා. அப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் நான் போவேன் என்று சொல்லுகிறார் பாஸ்டர். හරි. මොකද මම ඒ දැන් වැඩි තියෙන්නේ මේක. දෙවනාසේ ස්තුති වේවා. என்றால் தேவனுக்கு தான் எல்லா சோஸ்திரங்களும் உரித்தாக வேண்டும். පිළිවෙලක් තියෙනවා අපිට. எங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை உண்டு. ඈ තමාගේ ජීවිතේට පිළිවෙලක් එනවා. இல்லை, உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஒழுங்குமுறை வருகிறது. නේ සමාන යන කොහොමද මේ ඔය වයසේ කොහොමද මේ ඔක්කොම කරන්නේ කියලා. இப்ப சிலர் பாஸ்டரை பார்த்து கேட்பாங்க, இந்த வயசுல எப்படி பாஸ்டர் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு. නේ මූලික කාරණාව මම මිනිස්සු සතුටු කරන එක නවත්තුවා. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மனுஷனை சந்தோஷப்படுத்துறத பாஸ்டர் நிறுத்தி விட்டார். මිනිස්සු සතුටු කරන්න හදන්නේ. மனிதனை சந்தோஷப்படுத்த பாஸ்டர் விரும்ப மாட்டார். පුළුවන් තරම් දෙවියන් වහන්සේම සතුටු කරන්න හදන්නේ. முடிந்த அளவு தேவன் தான் அவனை பிரியப்படுத்த விட வேண்டும். හරිද? මම මොකක්ද කියන්නේ? අර බැලන්ස් එක. සමබරතා. பாஸ்டர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வந்த ஒரு சரியான அளவோடு மட்டத்தோடு. මොකද මට තේරුම් ගියා
பாஸ்டருக்கு அவர் அறிந்து கொண்டார். මම ලෙඩ වුණොත් එහෙම பாஸ்டர் கொஞ்சம் நோயாகி போயிட்டா அவருக்கு. මට විතරක් නෙවෙයි அவருக்கு மாத்திரமல்ல, සභාවට சபைக்கும் මම වැඩ කරන අනිත් අයට அவர் இணைந்து வேலை செய்கிற ஏனையவர்களுக்கும் ආශිර්වාදයක් වෙන්න තියෙන අයට මට ආශිර්වාදයක් වෙන්න බෑ මම හරියට හිටියේ නැත්නම්. ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பாஸ்டரால் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது அவர் நோய்பட்டால். ඕකෝටම වැඩිය දෙවියන් වහන්සේටත් මගෙන් වැඩක් නැහැ මං ලෙඩෙක් වුණා. எல்லாவற்றை விட தேவனுக்கு கூட ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிரும். பாஸ்டர் வந்து நோயாளி ஆகிவிட்டார். මම බොහෝ අභියෝගයන් වලට මුහුණ දෙන්න මට සිද්ධ වුණා. நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி எனக்கு நேரிட்டது. මම මේක කියන්නේ මේ තමාගේ ජීවිතේ මේ අභියෝග වලට මුහුණ දීමේදී තමා දෙවියන් වහන්සේ විශ්වාස කළ යුතු බව. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கான காரணம், உங்களுடைய வாழ்க்கையிலே சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதிலிருந்து ஒரு தைரியத்தை பெறும்படியாக ප්‍රශ්න එනවා. பிரச்சனைகள் வரும், කරදර එනවා. கஷ்டங்களும் வரும். අපෝ ගොඩනගන්න. இவைகள் மூலமாகத்தான் தேவன் எங்களை கட்டி எழுப்புவார். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ තමාව ගොඩනගන්න. தேவன் உங்களை கட்டி எழுப்புவதற்கு රෝම 5 ரோமர் 5வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். මේක මම කතා කරලා නමුත් ආපහු මම කතා කරනවා. 3வது 4வது வசனத்தை நான் இதற்கு முன்பும் நான் பிரசங்கித்தேன், மீண்டும் அதை பிரசங்கிக்க விரும்புகிறேன். කියවන්න බලන්න. சீக்கிரமாக வாசியுங்கள். එපමණකුත් නොව පීඩා විඳීමෙන් ඉවසිල්ලද ඔව් හොඳයි. දැන් මගේ ජීවිතේ பாஸ்டருடைய வாழ்க்கையிலே එන හැම අභියෝගවලම මට මුහුණ දෙන්න පුළුවන් වෙන්න ඕන. வருகிற எல்லா சவால்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் முகம் கொடுக்க முடியுமான ஒரு தைரியம் வர வேண்டும். තමා කිතුරුවෙක් නම් நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் තමාට පුළුවන් වෙන්න ඕනේ හැම දෙයකටම මුහුණ දෙන්න. உங்களுக்கும் அப்படி முடியுமான ஒரு தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு எது வந்தாலும் முகம் கொடுக்க ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා. இயேசு கிறிஸ்துவுக்காக. හලෙලූයා. මට ජය දෙන්නා වූ ක්‍රිස්තුස් වහන්සේට எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே කෝටි කෝටි ස්තෝත්‍රම්. கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ඔයද ස්තෝත්‍රම්. வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறோம். මට ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේට මම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. என்னை வெற்றி திறக்க பண்ணுகிற தேவனுக்கு நான் சகல ஸ்தோத்திரத்தை கொடுக்க வேண்டும். මොනවද කියන්නේ අපිට? එපමණකුත් නොව පීඩා විඳීමෙන් ඉවසිල්ලද ඔව්. ඉවසිල්ලෙන් සහතිකකමද ඔව්. සහතිකකමෙන් බලාපොරොත්තු වීමද උපදින බව දැන අප විඳින පීඩාවලදී ප්‍රීතිමත් වෙමු. දැන් මෙතනදී කොහොමද ප්‍රීතිමත් වෙන්නේ? இங்கே சொல்லப்படுகிறது, அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து என்று சொல்லப்படுகிறது. ප්‍රශ්න එනකොට ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது තමයි அப்போதுதான் අපිට ඉවසීම ඇති වෙන්නේ. எங்களுக்கு பொறுமை வரும். මම මේක නෑවුවේ. කී දෙනෙක් යාඥා කරනවද ඉවසීමට කියලා? இப்ப எத்தனை பேர் பொறுமை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க? ඉවසීම යාඥාවෙන් නෙවෙයි. பொறுமை வந்து ஜெபத்தினால வராது. හලෝ. இது புரியுதா உங்களுக்கு? පීඩාව එනකොට அங்கே உபத்திரவம் வரக்குள்ளதான் ඒකට මුහුණ දෙන ආකාරයෙන් තමයි තමාට ඒ ඉවසීම ඇති වෙන්නේ. அதுக்கு முகம் கொடுக்கிற விதத்திலிருந்து தான் பொறுமை வரும். ஆமென். හරි. දැන් ඒක කියන්නේ මේ තමා ඔහේ ඉන්නව නෙවෙයි. அப்படின்னு சொன்னாங்க, அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்ல. නේ ඉවසීමෙන් අත්දැකීමක් එනවා තමයි. அந்த பொறுமையிலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வருகிறது. හරි. තමාගේ ජීවිතේ තමා නොදත් දෙයක් මට හැකියාව තියෙනවා මේකෙනුත් ජය ගන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கே அறியாத ஒன்று வருகிறது, என் வாழ்க்கையிலே இதை வச்சு நான் வெற்றி பெற முடியும் என்று. நான் சொன்னது புரியவில்லை. ஏன் අද මිනිස්සු කැමති නෑ. இன்னைக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. අනේ වඩ දේවල් වල පහක් දන්නේ නෑ. ඔව්. ஐயோ, எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாஸ்டருக்கு தெரியாதே. මම දන්නේ නෑ තමයි. பாஸ்டருக்கு தெரியாதுதான். හොඳ වෙලාවට දෙවියන් වහන්සේ දන්නවා. நல்ல வேளை தேவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறாரு. නේ? මට නම් බෑ
මේ මිනිස්සුත් එක්ක. எனக்குனா முடியாது இந்த மனுஷங்களோட இருக்கிறதுக்கு. මමත් කියලා பாஸ்டரும் சொல்லி இருக்கிறாரு. නමුත් ඒක මම නවත්තුවා. அது அவர் நிப்பாட்டிட்டார் அப்படி சொல்றத. ஏன்? මම මේ කාරණා තුලින් තමයි මම ඉගෙනගෙන තියෙන්නේ. இந்த உபத்திரவத்திலிருந்து தான் அவரும் அந்த பொறுமையை கற்றுக்கொண்டார். දෙවියන් වහන්සේ කෙරේ බලාපොරොත්තුවක් ඇති වෙලා තියෙන්නේ ඒ නිසා. தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிறது அதனாலே தான். අද ගොඩාක් අයට බොහෝ දේවල් වලට මුහුණ දෙන්න ශක්තියක් නැහැ. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இப்படிப்பட்ட சூழல் நம்ம வரும் பொழுது முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தைரியம் இருக்காது. කවුරු හරි එන්න ඕනේ දුවගෙන උදව් කරනවා. யாராவது ஓடி வரணும் அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. සම්බදෑම මොකක් හරි ප්‍රශ්නයක්. எந்த நாளும் ஏதாவது ஒரு சிக்கல் வரும். මුහුණ දෙන්නේ නැහැ ඒවට. அதுகளுக்கு முகம் கொடுப்பதே இல்லை. ක්‍රිෂ්ණ බ්‍රදර් මට උදව්වක් දෙන්න. මම මේකට ප්‍රශ්නයක් ඉන්නේ. கிருஷ்ண தம்பி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய இயலுமா? நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். දැන් இப்போது තමාගේ ක්‍රිස්තු චරිතය නැත්නම් තමා ක්‍රිස්තියානි චරිතය ගොඩනැගෙන්නේ මේ කාරණා තමා අධ්‍යයනය කිරීම. உங்களுடைய கிறிஸ்தவ இந்த நடத்தை அங்கே கட்டி எழுப்பப்படுகிறது இந்த காரணத்தில் இருந்துதான். මේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මට සියල්ල කළ හැකියි. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. මගේ ප්‍රශ්න කාටවත් කියන්න බෑ සමහර වෙලාවට. ஆகவே சில நேரத்திலேயே பாஸ்டருடைய பிரச்சனையை மத்தவங்க சொல்ல கூட இயலாது. කියන්න බෑ. சொல்ல இயலாது. සමහර ප්‍රශ්න කියන්න පුළුවන්. சில பிரச்சனை தான் சொல்லலாம். ගොඩාක් වෙලාවට චාන්දනි තමයි අහගෙන ඉන්නේ. அதிகமா பாஸ்டர் சாந்தினி அவங்க தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. හරිද? හැමෝටම කියන්න බෑනේ. எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல இயலாது. ඇයි? ஏன்? නෑ මම කියන්නේ නෑ මේ හැමදාම මම බොම මේ සාන්ත දාන්න නෑ නෑ. பிரச்சனை பாஸ்டர் சொல்ல வல்ல நான் எந்த நாள் ரொம்ப சாதுரியமானவனா இருக்கிறேன்னு சொல்லி இல்ல அவரோட வாழ்க்கைக்கு தான் ரொம்ப பிரச்சனை வருது. හැම වෙලේම මම මේ සතුටින් ඉන්නවද? எந்த நேரம் அவர் சந்தோஷமாவே இருக்காரா? இல்ல இல்லை. මම ඉන්න ඕනේ. அப்படியாத்தான் அவர் இருக்க வேண்டும். නමුත් ஆனாலும் ප්‍රශ්නේ නෝ பிரச்சனை வருகிறது. මට වෙහෙසෙනවා. அவருக்கு அந்த ஒரு களைப்பு வருகிறது. ගොඩක් වෙලාවට මිනිස්සු බලනවා මේ පාස්ටර් ඉස්පිරිතාලනේ අයියෝ. நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா அது பாஸ்டர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. දිව්‍යසේව විශ්වාස කරන්නේ නැද්ද? ஒரு தெய்வீக சுகத்தை நம்ப மாட்டாரோ? නෑ නෑ. அப்படி இல்லை. කොච්චර ඉස්පිරිතාලේ මම දෙවියන්වහන්සේගේ සුවය තමයි විශ්වාස කරන්නේ. எவ்வளவுதான் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் தெய்வீக சுகத்தை தான் பாஸ்டர் நம்புவார். ஆமென். බෙහෙත් වලට බෑ මාව නැගිටවන්න. மருந்துகளுக்கு முடியாது பாஸ்டரை எழுப்புவதற்கு. සුද්ධාත්මය තමයි මාව. பரிசுத்த ஆவியானவர் தான் பாஸ்டரை எழுப்புவார். ஆமென். ஏன்? வேதத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமாட்டே கூட முன்னாடி கியா ரோமர் 8:11வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து වහන්සේ නැවත නැගිට්ටා එම තවද යේසුස් වහන්සේව මලවුන්ගෙන් නැගිටව තැනන් වහන්සේගේ යේසුස් වහන්සේ මලවෙන් නැගිට්ටා එම ආත්ම තැනන් වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේ නුඹලා තුල වාසය කරන සේක්නම් නුඹලා තුල වාසය කරන සේක්නම් ප්‍රශ්නයක් ගොඩක් අය තුල වාසය කරනවද නැද්ද කියලා කියවන්න. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේව මලවුන්ගෙන් නැගිටව තැනන් වහන්සේ නුඹලා තුලෙහි වසන තමන්ගේ ආත්මයන්න් වහන්සේ කරුණ කොටගෙන නුඹලාගේ මේ මැරෙන ශරීරය මේ මැරෙන ශරීරය නැගිටවන්නේ කවුද? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை யார் எழுப்புறது? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. සුද්ධාත්මයන් වහන්සේ බලවත්. தேவனுக்கே நன்றி உரித்தாவதாக. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். දැන් මේ චරිත ගුණාංග අප තුල තියෙනකොට இப்படிப்பட்ட நடத்தையும் குணாம்சமும் நமக்குள்ளே இருக்கும்போது අප තුල තියෙනකොට இப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கும்போது වාසය අප තුල තියෙනකොට இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கும்போது දෙවියන් වහන්සේට පුළුවන් බව නැගිටවන්න. தேவனுக்கு முடியும் உங்களை எழுப்புவதற்காக තමා කොයි තත්ත්වයේ හිටියත් நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் තමා ආය තත්ත්වයේ හිටියත් நீங்கள் கடன் தொல்லையில் இருந்தாலும் ரோகாதுருව හිටියත් நோயோடு இருந்தாலும் මොන ප්‍රශ්නයක හිටියත් எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் ආත්මයන් වහන්සේට පුළුවන්. ஆவியானவருக்கு முடியும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. உதாரணம் අපි නැගිට සිටිමු. இந்த காலை வேளை நாம் யாவரும் எழுந்திருப்போம்.
දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனுக்கு முடியும். උන්වහන්සේ ඔබට ජය දීලා තියෙන්නේ. அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். තමා මේ දඟලන්න ඕනේ නැහැ. ஆகவே நீங்கள் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. මම මේක අතාරින්න ඕනේ, මම තව දෙයක් අතාරින්න ඕනේ. නෑ නෑ නෑ. நான் இதை கைவிடணும் அப்படின்னு சொல்லி குழம்ப தேவையில்லை. මොකුත් ඕනේ නෑ. ஒண்ணுமே தேவையில்லை. මම අද තීරණය කරනවා දෙවියන් වහන්සේ පස්සේ යන්න. நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு பின்னாலே நான் வருகிறேன். මොනවද කමන්නේ. எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை. මම දෙවියන් වහන්සේ පස්සේ යනවා. நான் தேவனோடு அவருக்கு பின்னாலே போகிறேன். අනිත් ඔක්කොම තමා අතාරලා යන්නේ. மத்த எல்லாமே உங்களை கைவிட்டு ஓடிவிடும். ஆமென். තමාගේ බීමත්කම අතාරින්න යනවා තමා. உங்களுடைய குடிப்பழக்கம் உங்களை கைவிட்டுரும். සිගරට් එකයි බුලත් එකයි බීඩියයි ඔක්කොම අතාරින්න යනවා. நீங்க சாப்பிடுற வெத்தலை பாக்கு, சிகரெட், குடிப்பழக்கம் எல்லாம் உங்களை விட்டுரும். ගොඩාක් දේවල් තියෙනවා මම ඒවා කියන්නේ නෑ. இன்னும் நிறைய இருக்கு, அவங்க எல்லாத்தையும் பத்தி சொல்ல மாட்டேன். ඔක්කොම අතාරින්න පුළුවන්. எல்லாத்தையும் கைவிட முடியும். අතාරලා යනවා. கைவிட்டுட்டு போயிடும். ආමේන්. ஆமென். ஆமென். ආමේන්. அல்லேலூயா. ඒ උදෑසන ஆகவே இந்த காலை வேளையில் තමගේ අවශ්‍යතාවය කුමක්ද? உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனுக்கு முடியும். දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனுக்கு முடியும். ஆமென். තම විශ්වාස කරනවා නම් நீங்கள் விசுவாசித்தால் තමගේ අවශ්‍යතාවය සපයන්න පුළුවන්. உங்களுடைய தேவை சந்திக்கப்படும். ඔබගේ සුව කරන්න පුළුවන්. உங்களுடைய நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். තමගේ ප්‍රශ්න විසඳන්න පුළුවන්. உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். තම ණයබාරයෙන් නිදහස් කරන්න පුළුවන්. கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக முடியும். තමට රැකියාව ලබා දෙන්න පුළුවන්. உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ள முடியும். තමාට ලැබෙන්නේ නැති දරුවා ලබා දෙන්න පුළුවන්. பிள்ளை பேர் இல்லாவிட்டால் அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும். මේ පුරුෂයා கணவன் වෙනස් කරන්න පුළුවන්. மாற்றிக்கொள்ள முடியும். භාර්යාව වෙනස් කරන්න පුළුවන්. மனைவியை மாற்றிக்கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේ. தேவனாலே. හalleluya. அல்லேலூயா.